Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பில இருந்து ஒரு நியூ அப்டேட் வந்திருக்கு. ஆர்ஆர்பி மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ்க்கான எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல என்டிபிசி கிராஜுவேட் சிபிடி 2க்கான எக்ஸாம் டேட் வந்து நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டிசம்பருக்குள்ள ஆர்ஆர்பி குரூப் டிக்கான எக்ஸாம் டேட்டும் நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்க இன்னும் குரூப் டிக்கு படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா குயிக்கா உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. என்டிபிசியோட சிபிடி 1 முடிச்ச ஸ்டூடெண்ட் சிபிடி 2க்கு வந்து படிக்க ஆரம்பிங்க. இந்த நோட்டீஸ்ல என்ன சொல்லிருக்காங்க? ஜென் நம்பர் 7/2024 recruitment for various posts of ministerial and isolated categories. Notice regarding tentative schedule of the computer based test CBT for the recruitment for various posts of ministerial and isolated categories. Ministerial and isolated categories கான CBT exam எப்ப இருக்கும் அப்படிங்கிறதுக்கான schedule வந்து இதுல கொடுத்திருக்கோம் அப்படிங்கிறது தான் இதுல சொல்லிருக்காங்க. Tentative exam schedule for the above Zen is as under. Zen number 7/2024 ministerial and isolated categories computer based test exam date என்னைக்குன்னு பாருங்க 10 September 2025 ல இருந்து 12 September 2025. மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ்க்கான எக்ஸாம் டேட் பாத்தீங்கன்னா 10 செப்டம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. 10 செப்டம்பர் 2025 ல இருந்து 12 செப்டம்பர் 2025 வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து உங்களுக்கு நடக்க போகுது. The link for viewing the exam city and date and downloading of travel authority for SC/ST candidates will be made live 10 days prior to the exam date on the official websites of all RRB. உங்களுக்கான சிட்டி இன்டிமேஷன் ஓகே, இப்போ 10ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்னா உங்களுக்கான சிட்டி இன்டிமேஷனை 10 நாளைக்கு முன்னாடி நீங்க பார்த்துக்கலாம். 1 செப்டம்பர் கிட்ட எந்த சிட்டில உங்களுக்கு எக்ஸாம் நடக்குங்கிறத நீங்க பார்த்துக்கலாம். அதே மாதிரி SC/ST ஸ்டூடெண்ட் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான டிராவல் பாஸும் நீங்க 1 செப்டம்பர் எக்ஸாமுக்கு 10 நாளைக்கு முன்னாடி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத இதுல சொல்லிருக்காங்க. டவுன்லோடிங் ஆஃப் e-call letter will start 4 days prior to exam date mentioned in the exam city and date intimation link. உங்களுக்கான ஹால் டிக்கெட்டை வந்து 4 நாளைக்கு முன்னாடி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். 10 செப்டம்பர்ல எக்ஸாம் இருக்கு அப்படின்னா 7 செப்டம்பர் கிட்ட உங்களோட ஹால் டிக்கெட் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க, ஆதார் லிங்க்டு பயோமெட்ரிக் authentication of candidate will be done in exam center. சோ எக்ஸாம் ஹால்ல பாத்தீங்கன்னா பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதனால உங்களோட ஆதார் கார்டோட ஒரிஜினல் வந்து நீங்க எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இதுல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களோட ஆதார் வந்து UIDAI வெப்சைட்ல வந்து லாக்ல இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அன்லாக் பண்ணிருங்க, அதையும் இதுல சொல்லியிருக்காங்க. Candidates including those who have verified their Aadhaar during the application submission stage are requested in their own interest to ensure that their Aadhaar remains in unlocked in the UIDAI website. Okay, so UIDAI வெப்சைட்ல போயிட்டு உங்களோட ஆதார் வந்து லாக்ல இருந்துச்சுன்னா அன்லாக் பண்ணிருங்க. அது ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட் UIDAI வெப்சைட்டுக்குள்ள லாகின் பண்ணி போனீங்கனாலே நீங்க என்ன பண்ணிரலாம், அது லாக்ல இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அன்லாக் பண்ணணும். சோ எப்படி அன்லாக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் நான் அப்லோட் பண்ணிருக்கேன். அதை பார்த்து நீங்க வந்து அன்லாக் பண்ணிருங்க. அடுத்து இது எப்பவுமே சொல்றதுதான், ஆர்ஆர்பி வெப்சைட்ல வர்றதை மட்டுமே நம்புங்க, வேற எந்த ஒரு சோர்ஸையும் பார்த்து இது பண்ண வேண்டாம், ஏமாந்துட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டீஸ் வந்து இன்னைக்கு காலையில தான் ரிலீஸ் பண்ணாங்க. 12/8/2025 இன்னைக்கு மார்னிங் தான் வந்திருக்கு. ஓகேவா? சோ இப்போ இந்த நோட்டீஸ்ல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? 10 செப்டம்பர் 2025 இருந்து 12 செப்டம்பர் 2025 வரைக்கும் மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ்க்கான எக்ஸாம் நடக்க போகுது. ஹால் டிக்கெட் வந்து 4 நாளைக்கு முன்னாடி டவுன்லோட் பண்ணிக்கலாம். சிட்டி இன்டிமேஷன் வந்து 10 நாளைக்கு முன்னாடி நாம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கூடிய சீக்கிரத்துல இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இம்மீடியட்டா பாத்தீங்கன்னா என்டிபிசி சிபிடி 1க்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா சிபிடி 2ஓட எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குரூப் டிக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். ஓகே, அடுத்தடுத்து ரயில்வேல இருந்து என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் நாங்க கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கான நோட்டிபிகேஷனும் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வந்த நோட்டிபிகேஷனுக்கான எக்ஸாம் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணி அதுக்கு எக்ஸாம்ஸும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. எக்ஸாம் முடிய அகைன் திருப்பி முதல்ல இருந்து நோட்டிபிகேஷனும் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதானே? இதுக்கு முன்னாடி ALP முடிஞ்சிச்சு. இப்போ ALP 2025க்கான நோட்டிபிகேஷனும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ரிலீஸ் பண்ணி அந்த இதுக்கு எல்லாருமே அப்ளை பண்ணிட்டாங்க. டெக்னீஷியன் கிரேட் 1 and 3க்கான நோட்டிபிகேஷனும் ரிலீஸ் பண்ணி அதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியும் கொடுத்தாங்க. அதோட ஆன்லைன் அப்ளிகேஷனும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாம இன்னொரு NTPCக்கான எக்ஸாம் டேட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்து NTPCக்கான எக்ஸாம் டேட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா 2024ல நமக்கு கேலண்டர் வந்து கொடுத்துட்டாங்க. 2025ல எந்தெந்த எக்ஸாமுக்குலாம் நாங்க நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோம், 2026ல என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குங்கிறதுக்கான கேலண்டர் எல்லாமே சொல்லிட்டாங்க. NTPCக்கான நோட்டிபிகேஷன், அதாவது NTPC 2025க்கான நோட்டிபிகேஷன் இப்போ நீங்க எழுதிக்கிட்டு இருக்கிறது 24ஓட நோட்டிபிகேஷனுக்கான எக்ஸாம்
எழுதிட்டு இருக்கீங்க. NTPC 2025ஓட நியூ நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபருக்குள்ள நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த டிசம்பர் ஆர் ஜனவரி 2026க்குள்ள இன்னொரு குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்தடுத்து நமக்கு வாய்ப்புகள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சைட்ல இருந்து நம்ம 100% எஃபோர்ட் போட்டோம் அப்படின்னா 200% நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஸோ கன்சிஸ்டண்டா படிங்க. ரயில்வே பொறுத்த வரைக்கும் பெரிய லெவல்ல ஒண்ணுமே இல்லை. மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ், இந்த 4 சப்ஜெக்ட் தான். எந்த எக்ஸாம் போனாலும் இதுதான். டெக்னீஷியன் போனாலும் அதுதான். அதே மாதிரி NTPC கிரேட் CBT NTPCயோட 12th லெவல், டிகிரி லெவல் எது போனாலும் சேம் இதே சிலபஸ் தான். குரூப் டி போனாலும் இதே சிலபஸ் தான். எல்லாத்துலயும் பாருங்க, மேக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 15 டாபிக் கிட்ட இருக்கும். ரீசனிங்ல ஒரு 10ல இருந்து 15 டாபிக் இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸ்ல ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி படிச்சதே தான் திருப்பி திருப்பி படிக்க போறோம். ஆனா என்ன தப்பு பண்றோம் அப்படின்னா கன்சிஸ்டண்டா படிக்க மாட்டோம். உட்காந்து எக்ஸாமுக்கு வாரம் உட்காந்து என்னென்ன மெட்டீரியலோ முக்கியமானது யாராவது தர மாட்டாங்களா, அதுல இருந்து கொஸ்டின் வந்துராதா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா எக்ஸாமுக்கு ஒரே வாரத்துல படிக்கிறதா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துல படிச்சு ரெடி ஆகிடலாம் அப்படின்னு இருந்தா எதுக்கு 1 இயர் பிஃபோரே கேலண்டர் ரிலீஸ் பண்றாங்க? 2024லயே 25ல என்னென்ன நோட்டிபிகேஷன் வருங்கிறதுக்கான கேலண்டர் ரிலீஸ் பண்றாங்க. அப்ப நோட்டிபிகேஷன் விட்டு அடுத்த நாளே எக்ஸாம் வைக்க வேண்டியதுதானே? நோட்டிபிகேஷன் விட்டு அப்ளை பண்றதுக்கு டைம் கொடுத்து அப்ளை பண்ணி முடிச்ச பிறகும் படிக்கிறதுக்கு டைம் கொடுக்குறாங்க. அப்ப எல்லாத்துக்கும் டைம் கொடுக்குறாங்கன்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறதுக்கு குறைஞ்சது 6 மாசமாவது ஆகும். ஏதாவது ஒரு டைமை யூட்டிலைஸ் பண்ணி படிச்சு போஸ்டிங் வாங்குங்கிறதுக்காக தான் ப்ரியராகவே எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்காங்க. ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி நான் இப்போ தான் மேம் காலேஜ் முடித்தேன், இப்போ தான் ரயில்வே எக்ஸாம் பற்றின அவேர்னஸ் எனக்கு இருக்குது, இப்போ தான் நான் காம்படிட்டிவ் எக்ஸாமே படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு எங்கேருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட்டு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இந்த கோர்ஸில் 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணுற மாதிரி பெஸ்ட்டான கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் ரயில்வேக்கு கீழே வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் கவர் பண்ணுவோம். SSCக்கு கீழே வரக்கூடிய எக்ஸாம்ஸ், பேங்க் PO அண்ட் கிளர்க்குக்கான எக்ஸாம்ஸ், எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் இந்த ஒரு கோர்ஸ்ல உங்களுக்கு வந்து கவர் பண்ணிடுவோம். நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா இப்பவே இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்தடுத்து வாய்ப்புகள் இருக்கு. எவ்ரி வீக் என்ன படிக்கணுங்கிறதுக்கான சிலபஸ், மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே கையில கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு டெஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ இந்த கிளாஸஸில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா பேக்கெண்ட்லேருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே இது எனக்கு 1 இயர் மட்டும் கிளாஸஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட்டு 1 இயர் வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் 1 இயர் வேலிடிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 1499. ஓகே, ஸோ நீங்கள் இப்போ தான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா லைஃப் டைம் வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த எக்ஸாம் தான் மேம் லாஸ்ட் சான்ஸுங்கிற ஸ்டூடெண்ட் 1 இயர் வேலிடிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணிடுவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும். உங்கள் வீடு தான் கோச்சிங் சென்டர். கரெக்டாக உங்கள் கையில் ஒரு மொபைல் ஃபோன் இல்லைனா ஒரு லேப்டாப், ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும். கையில் ஒரு நோட்டு, ஒரு பென்னு. ஸோ இது மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம கொடுக்கக்கூடிய கிளாஸஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா குரூப் டிக்கான ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச், IB செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டுக்கான பேட்ச், SSC MTSக்கான ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச்னு எல்லா பேட்சஸுமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த எக்ஸாம் படிக்கிறீங்களோ அதுக்கான கிளாஸஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஓகே, அதே மாதிரி நான் குரூப் டிக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும், NTPCக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும், SSC MTSக்கு டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499. இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய NTPCக்கு எனக்கு கரண்ட் அஃபேர் வேணும், அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸுக்கும் எனக்கு கரண்ட் அஃபேருக்கான மெட்டீரியல்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் CA PDF கோர்ஸ்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்க. டிலே பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம ரொம்ப சீக்கிரத்தில் CBD2 எக்ஸாமும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், குரூப் டி எக்ஸாமும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து வரக்கூடிய NTPCக்கான நோட்டிஃபிகேஷனும் அடுத்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ எல்லாத்துக்குமே தயாராக இருங்க. மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ் இந்த 4 சப்ஜெக்ட்லையும் நீங்கள் ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை போஸ்ட்னாலும் ரயில்வேல வாங்க முடியும். இது கூட இங்கிலீஷும் சேர்த்து ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க அப்படின்னா SSC எக்ஸாமும் உங்களால் கிளியர் பண்ண முடியும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டே 2 போஸ்ட், 3 போஸ்ட், 4 போஸ்ட் வரைக்கும் வாங்குவாங்க. என்ன காரணம் அப்படின்னா அவங்களோட கன்சிஸ்டன்சி பிளஸ் அவங்களோட ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங்காக போட்டிருப்பாங்க. எல்லா சப்ஜெக்ட்டுமே ஸ்ட்ராங்காக படிச்சிருப்பாங்க. நீங்களும் அதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டும் ஸ்ட்ராங்காக படிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு டாப்பராகவே நீங்கள் வந்து செலக்ட் ஆகிடலாம். ஓகேவா? ஸோ திருப்பியும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.